So welcome back to thrifting episode 2. So guys, இன்னைக்கு என்ன டாபிக்னாக்கா what is thrift, then where to source product. ஸோ நிறைய பேருக்கு த்ரிஃப்டிங் என்னன்னு தெரியாது, சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. த்ரிஃப்டிங்னா ஒரு சிம்பிள் தான் கைஸ், ப்ரீயூஸ்ட் ஆர் ப்ரீ ஓன்ட், இதுதான் ஃபுல் கான்செப்ட். அது எதுவாக வேணா இருக்கலாம், லைக் புக்ஸ், ஷூஸ், ஃபர்னிச்சர் எக்ஸெட்ரா. நம்ம லைஃப்ல செகண்ட்ஸ் ஐட்டம் எப்போனா ஒரு டைம்ல யூஸ் பண்ணியிருக்கணும், நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ தட் இஸ் கால்ட் த்ரிஃப்ட் அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் செகண்ட் ஹேண்ட் கைஸ். த்ரிஃப்டிங் டே பை டே இந்தியாவில் கிரேஸியாகுது. 90-80% ஆஃப் பீப்புள் எல்லாம் த்ரிஃப்டிங் தான் பண்றாங்க, பின்ன த்ரிஃப்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணிக்கிறாங்க. நான் கூட தான் இருக்கிறேன். ஸோ அதுல ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்க்க கூடாது கைஸ், ப்ராஃபிட் மைண்ட் செட் வேணாம். ஸோ ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ராடக்ட்ஸ், கஸ்டமர்ஸ், ரெஸ்பான்ஸ். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கணும், பின்ன நல்ல கஸ்டமர்ஸ் கேட்ச் பண்ணுங்க. கிளீனா ஒரு ஸ்டார்ட் அப் பில்டிங் பண்றீங்கன்னா 0 to மேல வாங்க. ஒரே டீம் நீங்க எல்லாம் இது பண்ணின்னு வரக்கூடாது, எது ஒர்க் அவுட் ஆகாது கிளீன். பின்ன ரொம்ப பேர் பிகினர்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க த்ரிஃப்ட் பிஸ்னஸ். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 months 1 monthsல இந்த வியூஸ் போல, லைக்ஸ் வரல, பின்ன ஆர்டர்ஸ் வரல, டிஎம்ஸ் வரலன்ட்டு கிவ் அப் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல நான் கூட தான் அடி பண்ணேன். அப்புறமா தான் போ தெரிஞ்சிச்சு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், கன்சிஸ்டன்சி, ஒர்க் ஹார்ட், டோன்ட் எவர் கிவ் அப், பேஷன்ஸ். இதனால நமக்கு ரொம்ப முக்கியம். பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பண்ணாலும் பேஷன்ஸ் இருந்தா தான் நீங்க இங்க ஈஸியா வர முடியும். இப்ப நான் கூட தான் பண்ணின்னு எந்த வியூஸ் வரல, அதுக்கு நான் இப்பயே விட்டா நல்லா இருக்காது. பண்ணுவேனால எவ்வளவு நான் பண்ணினே இருப்பேன். ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாள் அந்த வியூஸ் வரும். அது எவ்வளவு வருதோ அவ்வளவு வந்தா நீங்க அதுல குஷி படணும். இல்ல எனக்கு இவ்வளவு தான் வருது, இவங்க இருந்தாலும் இவ்வளவு பைக்குதுன்ட்டு நாம இது பண்ணியிருந்தா ஆகாது கைஸ். ஃபர்ஸ்ட் த்ரிஃப்டிங்ல நீங்க பண்றீங்களா, நீங்க ஓனா பண்றீங்களா, யாரதோ வேறவங்க பேஜை பார்த்து எதுவும் காப்பி பண்ணாதீங்க. உங்க மைண்ட்ல என்ன ஆகுதோ நீங்க அது பண்ணுங்க, பின்ன உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணுங்க. வேறவங்களை பார்த்து அதே மாதிரி போடுறது, வேறவங்களை பார்த்து அதே மாதிரி ப்ரைஸ் டீடைல் போடுறது, அதெல்லாம் வேணாம் கைஸ். உங்களுக்கு என்ன தோந்தோ, உங்களுக்கு எவ்வளவு ஷிப்பிங் கர்ச்சாகுதோ, உங்களுக்கு எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வேஸ்ட் ஆகுதோ, லாஸ் ஆகுதோ, அண்ட் ஒரு நல்ல டீலர் கிட்ட உங்களோட ஸ்டாக்ஸ் வாங்குங்க. ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி அதை கிளீனா வாஷ் பண்ணுங்க, ஐரன் பண்ணிட்டு, பின்ன ப்ராப்பரா எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு, கிளீனா ஒரு சரௌண்டிங்ல போட்டோ ஷூட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு சேல் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா சேல் ஆயினே இருக்கும். நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, நீங்க டாப் லெவல் ஆஃப் த்ரிஃப்டரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சத்துல சேல் ஆயினே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம வேலை என்ன ஆகுதோ அது நம்ம கிளீனா பண்ணோம், அவ்வளவுதான். அதுல நம்மளுக்கு சேல் ஆகலான்னு நம்ம ரொம்ப பேஜார் பட்டுன்னு இருக்கக்கூடாது. பேஜார் நம்ம எவ்வளவு படுறோமோ அது அவ்வளவு சேல் ஆகாது லாஸ்ட்ல. ஸோ அதுக்கு தான் நீங்க போஸ்ட் போட்டிங்களா, ஆயிடுச்சா, அவங்க வேலை ஆயிடுச்சா, ஒரு வேலை ஆயிடுச்சுன்ட்டு மைண்ட்ல இருந்து எத்துருங்க. யாரோ உங்களுக்கே டிஎம் பண்ணுவாங்க எனக்கு வேணும்ட்டு, அப்போ நீங்க பேசணும். அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ப்ராஃபிட் மேல இது பண்ணக்கூடாது. இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்களா, 280 வாங்கினீங்களா, அதுல ஒரு 500, 520, 550 அவ்வளவுதான் லாஸ்ட். உங்களோட ஷிப்பிங் சார்ஜஸ், பின்ன உங்களோட பேக்கிங் சார்ஜஸ், அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வைக்கணும் ப்ரைஸ். நீங்க ஒரு வேறவங்க த்ரிஃப்ட் பேஜ்ல அது ஒரு 2000, 2500 விற்குவாங்க. அதே நல்லா இல்லை, இவங்க அவங்கள விற்கிறாங்களான்ட்டு நாமளும் அதே ப்ரைஸ் விற்க கூடாது. அப்படி விற்க கூடாது கைஸ். அது Y2K இருக்கலாம், அது விண்டேஜா இருக்கலாம், அது ஒரு பெரிய பிராண்டா இருக்கலாம், அது அவங்க விற்கிறாங்க. நீங்க வேற வந்து பார்த்து பண்ணாக்கா அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க மைண்ட்ல காசு பின்ன ப்ராஃபிட் இருந்தா நீங்க பிசினஸ்ல இல்ல த்ரிஃப்டிங்ல நீங்க மேல வரலாம். இல்ல எனக்கு அந்த ப்ராஃபிட் த்ரிஃப்டிங்ல எனக்கு எல்லாம் எனக்கே தான் வரணும்னாக்கா ஆகாது, யாராலையும் ஆகாது கைஸ். எல்லாம் பண்ணிருப்போம், ஏன் நம்ம வீட்டுல கூடவங்களும் பண்ணிருப்பாங்க. இந்த செகண்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இட்ஸ் ஆல் அபவுட் த்ரிஃப்ட் தான் கைஸ். ஆனா கொஞ்சம் பேர் த்ரிஃப்டிங் ஒரு மாதிரி கீழே பாக்குறது, பின்ன டெத்ல செத்து போனவங்க துணி நட்டு. ஆனா த்ரிஃப்டிங் பவர் அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அது த்ரிஃப்டிங் பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண கைஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் உங்களாலே ஒரு பிசினஸ் தைரியமா ஸ்டார்ட் பண்ண முடியும், அந்த த்ரிஃப்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் வேர் டு சோர்ஸ் ப்ராடக்ட்ஸ். पानीपत पेरिया मार्केट है थ्रिफ्टिंग की. अपना दिल्ली ले आजाद मार्केट, छोड़ बाजार, संडे छोड़ बाजार, இங்கெல்லாம் நீங்க த்ரிஃப்ட் ஐட்டம்ஸ் ஈஸியா சோர்ஸ் பண்ணலாம் வித் அஃபோர்டபுள் பிரைஸ். பின்ன உங்க த்ரிஃப்ட் பிசினஸ் ஸ்டார்ட் அப்க்கு இல்ல உங்க ஹோல்சேல் பேஜுக்குனாக்கா நீங்க அங்க போய் வாங்கிக்கலாம்.
ஆனா அங்கெல்லாம் கொஞ்சம் நீங்க உஷாரா போய் வாங்கணும். கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்கேமும் நடக்கும். நம்ம பார்த்தவங்க கிட்ட நல்லா பேசி ஈஸியா நீங்க ஒரு குடோனா போய் பார்க்கலாம். ஒரே குடோன்ல எதுவும் வாங்கக்கூடாது. ஒரு குடோனா போய் தேடி பார்த்து எவ்வளோக்கு தராங்க, எவ்வளோ ஒரு பீஸு, எவ்வளோக்கு நாங்க பல்கா வாங்கினா எவ்வளோக்கு தருவீங்கன்னு நம்ம கேட்டு அவங்ககிட்ட கிளீனா பேசி வாங்கணும். இல்லைனாக்கா நம்ம ஒரே குடோன்ல வாங்கிட்டா வேற குடோன்லயும் இன்னும் நல்லா இருக்கும். இன்னொரு குடோன்லயும் இன்னும் பிராண்டடா இருக்கும். இன்னொரு குடோன்ல விண்டேஜ் தான் இருக்கும். இன்னொரு குடோன்ல யூஎஸ் பேலா இருக்கும். ஸோ நீங்க அங்க எல்லா குடோனும் ஒரு டைம் ஏறி இறங்கி பார்த்து எந்த கடையில நல்லா இருக்குதோ அந்த கடையில நீங்க நல்ல சீப் அஃபோர்டபுள் பிரைஸ்ல வாங்கிக்கின்னு நல்லா பிராண்டடா கிடைக்கணும். அது ஒரு சீசன்ல தான் இருக்கும். பின்ன கொஞ்ச டைம் மாமூலி டைம் போனா ஒரு டைம் 300 வாங்க ஒருத்தர், பின்ன 350 வாங்கும். அவ்வளோ எல்லாம் சொன்னா வாங்காதீங்க, வாங்கவே போவாதீங்க. உங்களுக்கு அவங்க 350 400 250 எல்லாம் சொன்னா வாங்காதீங்க. 180 280 தான் வாங்கும். பின்ன மெயின் கேட்டகிரியா நான் கேளுங்க. ஏ கேட்டகரியா, பி கேட்டகரியா, சி கேட்டகரியான்னு. இல்லைனாக்கா அவங்க எல்லாம் டேமேஜ் பீசஸ் ஸ்டிங் பீசஸே இருக்கும். நீங்க நல்லா பார்த்துட்டு ஏ கேட்டகிரி கிரேடா பார்த்து வாங்கணும். இல்லைனாக்கா நீங்க வாங்கி வர ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபுல்லு லாஸ் ஆயிடும். நம்ம போயிருந்து வேஸ்ட்டு வந்து வேஸ்ட்டு வாங்கின ஸ்டாக்ஸ் வேஸ்ட்டு. ஸோ அந்த துணியை வச்சு நீங்க உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஒரு டைம் பார்த்து அவங்க கிட்ட பேசணும் எந்த கேட்டகரி வேணும்ன்ட்டு கேட்டுட்டு வாங்க. இல்லைனாக்கா அவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ ஏதோ எனக்கு கஸ்டமர் வாங்கலன்னு சொல்லிட்டு அவங்களும் சேல் பண்ணிடுவாங்க. ஒருத்தர் கேட்குவாங்க ஏ பேல் வேணுமா, பி பேல் வேணுமா, சி வேணுமான்ட்டு. நீங்க ஏன்னு செலக்ட் பண்ணிட்டு வாங்கணும். பினாக்கா கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கும், கொஞ்சம் மைனர் ஸ்கிராச்சஸ் இருக்கும். ஏன்னாக்கா எதுவும் இருக்காது, நல்ல பியூரா இருக்கும், பிராண்டட் ஐட்டம்ஸா இருக்கும். ஸோ எது இப்போ வாங்குறீங்களோ ஒரு டைம் டிசைட் பண்ணிட்டு யோசிச்சுட்டு வாங்குவோம். பெஸ்ட் பிளேஸ் இன் பெங்களூர்னா சிக்பேட் தான். சண்டே சிக்பேட் மார்க்கெட். அது ஒரு இடைஞ்சமா இருந்துச்சு, ஆனா இப்போ இல்லை. அதெல்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க. ரீல்ஸ் பண்ணி எல்லாம் போட்டு போஸ்ட் போட்டு ரிவீல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 4 o'clock போயிருந்தாங்க. இப்போ அங்க ரொம்ப அடி வாங்குறதாயிடுச்சு போலீஸ்ட்டு. இப்போ 7 o'clock 8 o'clock ஓப்பன் ஆகுது. நம்ம ஈஸியா போயிட்டு அங்கேயும் வாங்கலாம். ஆனா அங்க நம்ம ரொம்ப கஷ்டம், பிராண்டட் எல்லாம் அவ்வளவு கிடைக்காது. ரொம்ப தேடி பார்த்து வாங்கணும். பின்ன பேண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கிழிஞ்சிட்டு இருக்கும், டிஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும், ஸ்டிங்க் இருக்கும். நம்ம எல்லாம் பார்த்துட்டு பல்காலாம் வாங்க முடியாது. ஒரு 5 பீஸ் 10 பீஸ் 15 பீஸ் லாஸ்ட் மேக்ஸ்னா 15 பீஸ் வாங்கலாம். அதுவும் ஒரு கடையில போய் போய் தேடி வாங்கணும். ஸோ நீங்க எங்க வாங்குறீங்கன்ட்டு டிசைட் பண்ணிட்டு வாங்க. இல்லை நான் பானிபத்துக்கு போறேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும், நானும் ஒரு த்ரிஃப்டர்னா ஓகே நீங்க போகலாம். நீங்க அங்க போய் பார்த்துட்டு வாங்க. வேல் வாங்கலாமா இல்லை வாங்காமான்ட்டு. நீங்க பிகினர் ஆஃப் த்ரிஃப்டரா இருந்தா வேல் வாங்காதீங்க கைஸ். சும்மா உங்களுக்கு லாஸ் ஆகும். வேல் வந்துட்டு நீங்க ஒரு பெரிய ஹோல்சேலரா இருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்கணும் உங்க பேஜ்ல. பின்ன கஸ்டமருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தா மட்டும் நீங்க பேல் வாங்கலாம். இல்ல நான் இப்ப ஸ்டார்டிங்கே நான் பேல் வாங்கி நான் சேல் பண்ணிடுவேன் இருந்தா வேஸ்ட் ஆயிடும். இது ரொம்ப லாஸ் ஆகும். அது சேல் ஆகாம அப்ப ஒரு மூலையில இருக்கும், உங்களுக்கு தான் ஃபுல் லாஸ் ஆகும். உங்க லோக்கல் த்ரிஃப்ட் மார்க்கெட்டுக்கு போங்க, இல்ல பானிபத்துக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. அங்கேயே நீங்க போயிட்டு ஈஸியா உங்க த்ரிஃப்டட் ஐட்டம்ஸ்லாம் அங்கேயே பெஸ்ட் ப்ரைஸ்ல வாங்கலாம். ஸோ டோன்ட் கோ பிஹைண்ட் பேல். பேல் நீங்க பிகினரா இருந்தா பேல் வாங்கவே போவாதீங்க. நீங்க மார்க்கெட்லயே போயிட்டு உங்க லோக்கல் மார்க்கெட்ல ஈஸியா 10 பீஸ் 15 பீஸ் த்ரிஃப்ட் பண்ணிக்கின்னு அங்கந்தவே நீங்க சேல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமா நீங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் இருந்தா மற்றும் நெக்ஸ்ட் மந்த் 4th ஓப்பன் ஆகுது எங்களோட பேஜ். நீங்க ஹோல்சேல் ஆர்டர்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணனா அந்த பேஜ்ல இருந்தா பண்ணலாம். பெஸ்ட் ஐட்டம்ஸ் பின்ன பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி பிளஸ் பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் நாங்க சேல் பண்றோம். ஸோ எதுவும் டேமேஜ் இருக்காது, ஸ்டிங்க் இருக்காது. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணணும்ட்டு நீங்க சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நான் அதே ஸ்டார்ட் பண்றேன். பின்ன ஃபாலோ பண்ணாதவங்க நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. பின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.